புரட்டாசி மாதம் என்பதால் கடலூர்ல எப்பொழுதுமே பரபரப்பாக காணப்படும் துறைமுகம் தற்பொழுது வெறிச்சோடி காணப்படுகின்றது. மேலும் மீன்கள் விலைகளோடு குறைவாக காணப்படுகிறது. கடலூர்ல சிங்காரத்தோப்பு, அக்கரைக்கோரி, சோனாங்குப்பம், தேவனாம்பட்டினம், தாழங்குடா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து தினந்தோறும் 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள், விசைப்படகுகள் மற்றும் ஃபைபர் படகுகள்ல மீன் பிடித்து வருவார். அதன்படி கடலூர் துறைமுக மீன்பிடி தளத்துல பாத்தீங்கன்னா அதிகாலை 3 முதலேயே மீன் விற்பனை தொடர்ந்து மிகவும் பரபரப்பாக காணப்படும். மேலும் அது மட்டுமன்றி ஞாயிற்றுக்கிழமைகள்ல குறிப்பாக அதிக பொதுமக்கள் அந்த இடத்துல கூடுவதால் மிகவும் கூட்ட நெரிசல் அதிகமாக காணப்படும். மேலும் அந்த இடமும் அதிக மக்களால் காணப்படும் சூழ்நிலையில புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை ஒட்டி இன்று அந்த கடலூர் துறைமுகத்துல பொதுமக்கள் இல்லாமல் மிகுந்த வெறிச்சோடி காணப்பட்டது. இதன் காரணமா மீன்கள் வரத்தும் கூட குறைவாகவே இருந்தது. மேலும் அது மட்டுமின்றி அந்த மீன்களின் விலை கூட குறைவாகவே காணப்பட்டது. அதன்படி பாத்தீங்கன்னா 400 இருந்து 500 ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யக்கூடிய மீன் வந்து 1 கிலோ 250 ரூபாய்க்கும், அதே போல கனவா மீன் வந்து 300 இருந்து 350 ரூபாய் வரைக்கும் விற்கப்படும். ஆனால் தற்போது 200 ரூபாய்க்கும், அதே போல வஞ்சிரம் மீன் 800 ரூபாய் 1000 வரைக்கும் விற்பனை செய்யக்கூடிய அந்த மீன் வந்து 600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. மேலும் வந்து இந்த மீன் வரத்து புரட்டாசி மாதம் குறைவாக காணப்பட்டதால அந்த பகுதி இன்று மிகவும் வெறிச்சோடு காணப்பட்டது. மேலும் வந்து இதனால மீன் விற்பனையின்றி வியாபாரிகளும் கவலைக்குள்ளாகினர். மோகன்.